அண்ணன் சரிங்க. இன்னைக்கு பாருங்க எங்கள் பிள்ளை வந்து குளிச்சுக்கணும்னு சொல்கிறா. அப்படி குளிச்சுக்கணும் போதுமே உடனே கோவங்க, கண்ணில் செவந்து இருக்குது பாருங்க. இப்போ வந்து நீயா நானான்னு பார்க்கறது, ஏன்னா அவங்க அம்மா தாங்க இது எல்லாமே பார்க்கறது. இருந்தாலும் எங்கிட்ட ஒரு 2 நிமிஷம், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் எங்கிட்ட அன்பா இருப்பில்லைன்னு கடிக்க வந்துடுவா. ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு வந்து எங்கிட்ட வந்து ரொம்ப அன்பா இருக்கிறா. என்னன்னே தெரியாமல் நின்றுட்டு இருக்கிறா. ஆனால் நான் குளிக்க வைக்கிறேன்னு அவளுக்கு தெரியாது. குளிக்கிறதுனா அவளுக்கு கொஞ்சம் பிடிக்காத விஷயங்க. ஆனால் இன்னைக்கு அவள் சூறப்பிள்ளையா இருக்கிறதுனால வந்து அவளை வந்து குளிக்கணுங்க. இன்னைக்கு இதை குளிக்க வச்சு இதை எப்படி சமாதானம் பண்ணி அவங்க அம்மா பார்த்துக்கோ அப்படின்னு கண்டினியூ நீங்கள் பார்த்துங்க. இது எங்கள் பூனைக்குட்டிங்க, எங்கள் குட்டி மாதிரிங்க. இது எங்கள் செல்ல குட்டிங்க. இது எங்கள் செல்ல குளிக்க வச்சு சுத்தப்படுத்தி பாதுகாக்கணுங்க. சரிம்மா, ஓகே ஓகே. பாய் 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 பாய். கொஞ்சமாக ஊற்றுங்க, குளிராமல் ஊற்றுங்க. சரிம்மா. சரி 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 சாமி. அம்மா அங்கே இருக்கிறாங்க, அம்மா அங்கே இருக்கிறாங்க. ஆ ஆ ஆ சரி ஆ சரி. ஏம்மா சீச்சி முட்டையெல்லாம் உண்டல்லம்மா? ஆ கறி போடுங்க, நிறைய போடுங்க. சிக்கனா? சிக்கன், மட்டன். பாருங்க கொஞ்சம் இதெல்லாம் அவங்க அம்மா கிட்ட, நான் அவளுக்கு நான் பண்ணிவிட. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆனால் எங்கிட்ட கொஞ்சத்துக்கு வர மாட்டா. செல்லக்குட்டி அம்மா என்ன சொன்னாங்க சாமி? தெளிச்சு விடுமா, தண்ணி தெளிச்சு விடுமா. சீக்கிரத்தூள் இங்கே போடு, இங்கே போடு சீக்கிரத்தூள் கொஞ்சம். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னாங்க பெல்ட் போட்டதுனா கோவம் வந்துடுச்சு. இன்னைக்கு வீட்டில் பெல்ட் போடவே மாட்டாங்க. வெளியில போனா மாட்டிக்குவாள்ல. வெளியில போனா நிறைய சிப்பாங்க ஒரு 10 பேர் நிக்கிறானுங்க. உள்ள ஏஜ் அட்டன் பண்ணதுமே அவனுக்கு பழம் தேங்காயோட வந்து நிக்கிறானுங்க 10 பேர். அவனுக்கிட்ட சமாளிக்க முடியலைங்க. அதனால இன்னைக்கு பாப்பாவை குளிக்க வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். வெளியில விட்டோம்னா நிறைய வந்து வெளி நாய்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது. வேண்டாம், பாப்பாவுக்கு தொந்தரமா இருக்குது அப்படின்றதுனால இன்னைக்கு குளிச்சு அவளை வீட்டுக்குள்ளார சேர்த்திக்கிறோம். இன்னைக்கு இங்க வா வா வா, கொஞ்சம் ஊத்திக்கலாம், கொஞ்சம் ஊத்திக்கலாம், கொஞ்சம் ஊத்திக்கலாம், கொஞ்சம் ஊத்திக்கலாம். வேணாம் வேணாம் வேணாம், அட போதும் விடுங்கப்பா. கொஞ்சம் ஊத்திக்கலாம், கொஞ்சம் ஊத்திக்கலாம். அங்க பாருங்க எப்படி கோவத்தை பாருங்க. யாப்பா வேணவா? சரிம்மா சரி ஓகே. என்ன கண்டிஷன் பாருங்க அப்படின்னு. சின்டெக்ஸ் மேல இருக்கிறியாடா? சின்டெக்ஸ் மேல ஏறா பிச்சு போறதுக்கு. இப்பயா மேல ஏறியட பவுனு பப்பு ஆடு அடப்பு பாடி தங்கம். சின்டெக்ஸ் மேல ஏறலாம். சரிம்மா துடைக்கலாம் அப்படிங்க. பாருங்க நாங்க துடைக்கிற துண்டை எடுத்துக்கிட்டு பாருங்க. அவ்வளவு துண்டு தான் இது. அவளுக்குன்னு ஒரு துண்டுங்களாம் பாருங்க எப்படின்னு பாருங்க. பாருங்க எப்படின்னு பாருங்க. என்ன நான் துடைக்கிற துண்டு எடுத்துக்கிட்டு பிள்ளைக்கு துண்டாமா. அவ துண்டு தான். சரிம்மா சரிம்மா. பாருங்க பாருங்க 2 பேர் கொஞ்சத்தை பாருங்க எப்படின்னு பாருங்க. நான் சொன்னது பாத்தீங்களா? என்ன 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 கடிக்க வைக்கிறது பாத்தீங்களா? காதுக்குள்ள தண்ணி இருக்கு. நான் பக்கத்துலயே நீ போக முடியாதுங்க. ஏன்னா இப்ப நான் அவனுக்கு தண்ணி ஊற்றி விட்டுட்டு இல்லைங்க அவளுக்கு. அதனால வீடியோ எடுக்கிறதுனாக்கிற நான் கொஞ்சம் எட்ட தாங்க எடுக்கணும். வந்து கடிச்சாலையும் கடிச்சு போடுவாங்க என்ன. பாருங்க இங்க பாருங்க, இங்க பாரு தங்கம் பாத்தீங்களா? சரியா அம்மையே. குட்டிமா 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 குட்டிமா. அவங்க அம்மா கிட்ட ஒரு போர்ஸ் போகிறதுங்க, எங்கிட்ட ஒரு போர்ஸ் வர்றது. ஒரு 2-3 நாளைக்குங்க இது போல் நல்லா இதே மாதிரி குளிக்க வச்சுங்க ரெடி பண்ணணுங்க. அதுக்கப்புறமா தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவளுக்கு வந்து ஆப்ரேஷன் ஒன்று பண்ணிட்டா வேலை முடிஞ்சுன்னு வச்சுங்களேன். இல்லைன்னு வச்சுங்க பாப்பா. சரி சாமி சரி சரி நல்ல பிள்ளை நல்ல. பார்த்தீங்க என்னை கடிக்கு வந்துட்டு இப்போ சமாதானம் பண்ணிக்கிட்டா பார்த்தீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்றதுக்காக எங்கிட்ட சமாதானம். ஐயா இல்லை இல்லை நான் உன்னை கூட்டிகிட்டு போகல சாமி, கூட்டிகிட்டு போகல சாமி. பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலுன்னு சொல்லிட்டுனா என்ன இவ்வளோ ஹாஸ்பிட்டலுன்னு சொன்னேன்னா பார்த்தீங்கன்னா கடிக்கிறதுக்கு வரா. ரோசி மாலை குட்டி மாலை போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஆப்ரேஷன் பண்ணிடணும். அவளுக்கு ஒன்றும் காதில் விழுவலிங்க விட்டதுன்னா அவ்வளோதாங்க வந்துடுவா. பாருங்க எப்படின்னு பாருங்க செலத்தை பாருங்க எப்படின்னு பாருங்க எப்படின்னு பாருங்க எப்படி சுத்துறத பாருங்க. பாருங்க கீழே கீழே தள்ளிரு போதே விழுந்துடாத. அவுத்து விட்டுரு, சங்கிலி அவுத்து விட்டுரு. அவளுக்கு ஃப்ரீயா இருப்பா பாருங்க.
தொடச்சிடு தொடச்சிடு. சரி ம் அவளுக்கு என்ன கொடுப்பீங்க இப்போ? அவளுக்கு பிஸ்கெட் கொடுப்பாங்க அம்மையே, ஜிலேபி கொடுக்குறோம், முட்டை கொடுக்குறோம், பச்சை முட்டை கொடுக்கணும்ல பிள்ளைக்கு. குளிக்க வச்சு பச்சை. ஆமாம் கொடுங்க. வச்சிருக்கிறீங்களா? வச்சிருக்கிறேன். பிள்ளை எப்போ பிள்ளைக்கு பச்சை. அங்கே முட்டை இருக்கு பாருங்க. கண்ணுக்கு மேலே என்ன பூச்சியா? மிக்ஸி அம்மே கண்ணு புருவத்துக்கு மேலே இருக்குது பூச்சா? அந்த செல்ஃப்ல கண்ணு புருவத்தில் ரைட் சைடு ஒரு 2 முட்டை எடுத்துட்டு வாமா. ரைட் சைடு புருவத்தில் இருக்குது பாரு. அவங்க அம்மையை முட்டை கொடுக்குறாங்க இல்லையே? ரைட் சைடு புருவத்தில் இருக்குது பாரு. இங்கம்மா இது சாரி சார் புருவத்தில் அங்கே மேலே இல்லை பார்க்கலையா? இல்லைங்க இதுதானே பாரு இருக்குது பாரு. என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு பாரு. எனக்குலாங்கிற அந்த இதே கிடையாதுங்க. என்ன இப்படியெல்லாம் ஒரு அலப்பறம் உண்டுங்களா? இங்கே பாருங்க பாருங்க எப்படின்னு பாருங்க. அவ்வளோ சீக்கிரமாலாம் அவள் சாப்பிட மாட்டாங்க. அவள் குழந்தைன்னு வச்சுங்களேன். பாருங்க அங்க பாரு அங்க பாரு அப்பா பாரு. புஜ்ஜிமா குட்டிமா குட்டிமா குட்டியம்மா அம்மா பிள்ளைக்கு ஒரு பொட்டு வச்சுட்டு அப்படிடாப்பா. பாருங்க முட்டை. ஆமாங்க இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்த்துக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா? அவங்க அம்மா வேலையா இருக்கிறாங்க. இங்க பாருங்க பிள்ளைக்கு முட்டை உடைச்சி ஹெல்த்துக்கு வேணும் இல்லைங்க? எப்படி பாருங்க அவளுக்கு வந்து ஹெல்த். ஆமா ஆமா பின்ன என்ன ஸ்ட்ரென்த் வேணும் இல்ல, சத்து வேணும் இல்ல பிள்ளைக்கு. பாருங்க எப்படின்னு பாருங்களேன். குடிச்சுக்கொடி பொட்டு வச்சாச்சு. அவருக்கு மொத்தம் கொடுக்கலையாம? முட்டை கொடுக்கல, குடிக்கும் போது டிஸ்டர்ப் மூக்க பிடிச்சி கடிச்சு விடுவா. அவளுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிட்டோம். சரி இந்தாங்க ஜிலேபி வாங்கிக்கங்க. வாங்கிக்க போனேன் அவ்வளோதான். இந்த மாதிரி டைம் சாப்பிட பிடிக்காது இல்ல. சிக்கனு நானே தொடவே மாட்டேன். இதுல சாமி அப்படியே பவனு அப்பா கிட்ட வாடி தங்கம் குட்டிமா குட்டி புள்ள குட்டி புள்ள பவனு புஜ்ஜி குட்டி புஜ்ஜி குட்டி அண்ணன் சரிங்க தங்கம். அண்ணாடி சாமி உங்களுக்கு அண்ணன் வேணும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணங்கிட்ட போய் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். மான்குட்டி அது தூங்குறது பாரு அம்மா. தூங்குறா பாரு அம்மா. தூங்குறா பாரு அம்மா. தொட்டல் கட்டலாங்க தொட்டல். தூங்குறா பாரு அம்மா. தூங்குறா பாரு தொட்டல். இருங்க இங்கே ஒரு இது போட்டு விட்றேன் அவளுக்கு. பிள்ளைக்கு எப்படி போடுறாங்கன்னு பாருங்களேன். நீ பாருங்களேன் எப்படின்னு பாருங்களேன். நீங்க தான் அம்மாய் செயின் போடுவாங்கன்னாங்க அம்மாய் செயின் போட்டாங்க. பாத்தீங்களா? என்ன பிள்ளைக்கு காலப்பைரவருக்கு எவ்வளவு ஒரு செல்வாக்கு. அவங்க அம்மா பாருங்க எப்படின்னு பாருங்க. தங்க பிள்ளைங்க இது. இது தங்க குட்டிடி தங்க குட்டிடி தங்க குட்டிடி தங்க குட்டிக்கு அம்மா பிள்ளை அம்மா பிள்ளை. இதான் விஷயம். பைரவரை வந்து நம்ம வீட்டிலேயே கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். அதனாலதான் நாங்க இந்த பைரவருக்கு நாங்க வந்து இவ்வளவு விஷயத்த நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு எந்த உடைய கர்மா வந்தாலும் நீங்கி போயிடும். நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் வரும். நம்ம பைரவரை தேடி நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்லயே வச்சுட்டு இருக்கிறோம். பாருங்க விளையாட்டை பாருங்க என்னன்னு பாருங்க. இங்க பாருங்க எடுக்கிறது கூட மாட்டேங்குது பாருங்க. பாருங்க பாருங்க அந்த செயினை வந்து போட்டது நான் தாங்க. அவங்க அம்மா தான் போட்டா அப்படி இருந்தாலும் கழட்டக்கூடாதுன்ற ஒரு இதை பாருங்க. அங்க பாருங்க பத்தி எடுக்க போகக்கூடாதுன்றான் பாருங்க. அங்க பாருங்க மூஞ்ச பாருங்க. மூஞ்ச பாருங்க நீங்களே பாருங்க. பாருங்க பாருங்க தொடக்கூடாதுங்களா? இப்படி இருந்தா என்ன பண்றதுங்க? அவளுக்கே சொந்தமாமா. இவ என்ன பண்ணுவா? அதை உருக்குவாளா? என்ன செய்வா? எடுத்துக்கிட்டா குட்டிமா போட்டுட்டு ஓடி போயிடா சாமி. கதவை சாத்தி வச்சு உனக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குற அம்மா. என்ன எத்தியடா? சரி சரி சரிடா தங்கம். பாய் சொல்லிடு பாருங்க. ஜஜ்ஜா சோரி அம்மு புள்ளடிது. அம்மு புள்ளடி பத்தியா? கழட்ட போன பாத்தீங்களா? கழட்ட கூடாதான் பாத்தீங்களாங்க? பாத்தீங்களா கழட்ட கூடாதுன்ற பாத்தீங்களா? தங்கன்னா மனுஷன் மட்டும் ஆசைப்படுறது இல்லைங்க. அம்மாக்கு தர மாட்டியா? அம்மா சரி சார் நீயே போட்டுக்கடி தங்க. நீயே போட்டுக்கடி பூனை. அம்மாக்கு கொடுக்காத நீயே. பாத்தீங்களாங்க எப்படி பொழப்பாருங்க எப்படின்னு பாருப்புங்க. நீ போட்டுக்கா பாருங்க. அம்மாவை தானே சாமி குட்டிமா? அம்மாவை தானே இது? எனக்கு போட்டீங்கல்ல அம்மா தானே சாமி? அம்மா கொடுத்துடலான்னு தங்கம். ஒன்று கொடுத்துருடி சாமி. கொடுத்துருடி பவுனே.
எடுத்துக்கிட்டேடி பூனைக்குட்டி. அம்மடி 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 குட்டிமா. அவ கோவத்தை இருக்கிறா, செயினை கழட்டிடுவேன்னு. செயின் எடுத்துக்கோன்னு பயப்படுறாளுங்களே. அவங்க அம்மா பிள்ளைக்கு செயினும் போட்டுட்டாங்களே. நீ பிள்ளை ரெஸ்ட்டு தான். குட்டிமா பாய் சொல்லிடுங்க. பாய் சொல்லிடுடி அம்மா பிள்ளை. பாய் தூக்கம் வந்துருச்சுங்க. நீ கழட்ட போறியா? அதனால பேச மாட்டாலாம். சரி, நம்ம பத்திரமா பாத்துக்கணுங்க. குட்டி புள்ளை. ஓகேங்க, அடுத்த விளாக்ஸ்ல பாக்கலாங்க. சரி, குட்டி புள்ளைய படுக்க வச்சலாமா? சரி பா பா. சரி பா. இது நான் தலகாணி பத்துக்கோ 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 பத்து பாருங்க. இது அவளோட பிளேஸ். அவளுக்குன்னு ஒரு துணி டெய்லி துவைச்சி தலகாணி போட்டு வச்சுருவோம். அதனால சொன்ன உடனே வந்து ரிலாக்ஸாக பிள்ளை படுத்துக்குச்சு. அதனால இந்த அளவுக்கு இல்லைனாலும் முடிஞ்ச அளவு அன்பாக நம்ம பார்த்துக்கணுங்களே. எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கங்க. பாய் குட்டிமா. பாய் பாய். தேங்க்யூ. சரிம்மா, தூங்கு. அம்மா பையே சமையல் பண்றேன். பாய். செயினை கொடுக்க மாட்டானா? எப்படி வாங்கி